என்ன ஆச்சுனே தெரியலையே. என் நேரம் அந்த பொறுக்கி என் பத்மா கையில ரிங்க போட்டிருப்பானா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குமா? ஒருவேளை நான் பத்மா மனசுல இருக்கனா இல்லையா? எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஆனா பத்மா அந்த பாட்டை கேட்ட உடனே ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுச்சு. அப்படின்னா அப்பா அவன் மனசுல நான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடவுளே, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த மோகன என்னாச்சு? யாரோ லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் சாவி கொண்டு வரேன். சூர்யா, பரவாயில்ல, வீட்டில் இருக்க புக்கு தானே, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். நீங்க என்கேஜ்மெண்ட் வேலையை பாருங்க. இல்ல 2 minutes எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இங்க என்ன பண்ற? ரூம் போலான்னு வந்தேன். அதே கார்த்திகைக்குள்ள ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மா அன்னைக்கும் என்கேஜ்மெண்ட்டை நான் நடத்தி காட்டுறேன். சிஸ்டர், வாங்க சிஸ்டர், நீங்க வருவீங்கன்னு தெரியும். உள்ள நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு. ஃபங்க்ஷன் டயத்துல காணாம போயிடக்கூடாதுல்ல, அதான் பத்திரமா இருக்கட்டுமேனு உள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க பெருசா ஏதாவது பண்ணுவீங்க, நான் ஏதோ டென்ஷன்ல சுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே தலைக்கீழ நடக்குது. எனக்கெல்லாம் நீ சின்ன பப்பா, உன் வேலை என்கிட்ட நடக்க. லைப்ரரி போட்டு வச்சிருக்கான், முக்கியமான ஒண்ணு உள்ள இருக்குன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஸ்ரீனிவாசனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியல. கையில கிடைச்சாரு 4 சாத்து சாத்துவேன். நீங்க ஸ்ரீனிவாசனை லவ் பண்றீங்க, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு பயம். லவ் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு அதை காப்பாத்துங்க. நீ இல்லாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். சாரி அண்ணி, இந்த ஸ்ரீனிவாசன் வேற எங்கன்னு தெரியல. உங்களுக்கு இவன் கூட என்கேஜ்மெண்டா? ஏய், என்ன பண்ற? முதல்ல அங்கிருந்து வா.
அண்ணி தோடு லூசா இருக்கு, அதான் சரி பண்றேன். அண்ணி சூப்பர். உங்க ஆள் எங்க போயிட்டாரு? அவர் எங்க போனாரு? லைப்ரரிக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அண்ணி டோன்ட் வரி, உங்களையும் ஸ்ரீனிவாசன் பிரதரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. என்ன அலங்காரம்லாம் முடிஞ்சுதா? சீக்கிரம் வா, நான் போட்டோ எடுக்கணும். என்ன சூர்யா, லேடிஸ்ட போய் இந்த கேள்வி கேக்குறீங்க? அவங்க எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் வேற ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் திருப்தி ஆவாங்க. என் அக்கா அப்படி இல்ல. அக்கா ஸ்மைல் பண்ணு. அம்மா மோதிரத்தை கொடுங்க. சாமி தட்டுல இருக்கு. அப்ப சரி. கீயை எப்படியாவது எடுத்து ஸ்ரீனிவாசன் பிரதரை கூட்டிட்டு வரணும். வேற யாரையும் எதிர்பார்க்கலையா? சுபமஸ்து ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாண. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திக்குங்க. பத்மா, நீதான் முதல்ல மாப்பிள்ளைக்கு ரிங்கு போடணும். இந்தாங்க. ஐயோ, நல்ல காரியம் பண்ணும்போது இப்படி தொடர்ச்சியா தும்புனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த விஷயத்த பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆமா ஆமா, சாஸ்திரத்தெல்லாம் மதிக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் போகட்டும், அப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆஹா, என்னை விட உனக்கு சாஸ்திர சம்பிரதாயம் நல்லா தெரியுமா? நான் இந்த வீட்டு மூத்த மருமக. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. இல்லம்மா, இந்த பொண்ணு சொல்றதுதான் சரி. நல்ல காரியம் பண்ணும்போது இந்த மாதிரி நடந்தா அவ 2 பேரும் கை கால் முகம் அலம்பணும். இல்லனா 2 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஆரம்பிக்கணும். அப்பதான் நடக்க வேண்டிய காரியம் நல்லபடியா நடக்கும். என்னம்மா சொல்றது புரியுறதாம்மா? அதான் ஐயரே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? சரண்யா, தண்ணி எடுத்துட்டு வா. சின்னத்தை நானே போறேன். சரி போ. சீக்கிரம் வாங்க. ஐயோ சாரி, கை தவறி கோட்டிடுச்சு. கொடுங்களேன், 5 மினிட்ஸ்ல அயன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பெரியவா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி முகூர்த்தக்காரி நடக்கும்போது ஈர வஸ்திரத்தோட இருக்கக்கூடாது. இதே நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றது. கொடுங்க. டூ மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும். பிரதர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க கீழே போனா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
அப்புறம் பத்மா நீ மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மானமும் சேர்ந்து போயிடும். இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். ஆனா எப்போ பத்மா மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதோ, இதுக்கு மேல என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தியே ஆகணும். எதுக்கு என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்? பின்ன என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னா எப்படி நானும் பத்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது? எல்லாமே முடிஞ்சிடும். பிரதர், நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண வேண்டாம். மாப்பிளைய மாத்தினா போதும். ஐ ஹாவ் சூப்பர் ஐடியா. இது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா நடக்கும். என்ன நம்புங்க. சரி வாங்க. அயன் பண்ண போனவால இன்னும் காணுமே. முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா வர சொல்லுங்க. எங்க? பேசாம வாங்க. கோட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இந்த ட்ரெஸ் கூட நல்லா தானே இருக்கு. பிரச்சனை இல்ல. முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது. மோதிரத்தை மாத்திக்கலாம். ஆமாமா மாப்ள, மாத்திடலாம். சிவசிவா, என்ன இப்படி கரெக்ட் கட்ட எடுத்து? ஐயோ, இது என்ன கொடுமையா இருக்கு. ஏதோ நல்ல நேரம்னு சொன்னீங்க, இப்படி எல்லாம் நடக்குது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சூர்யா, என்னன்னு போய் பாத்துட்டு வா. சரிங்க அண்ணம்மா. டேய், இத புடி. அண்ணே, உங்க ஸ்ரீனிவாசன் வந்துட்டாரு. மோதிரத்தை மாத்திக்கோங்க, டைம் இல்ல. சூர்யா கண்ணில் படாம மெயின் ஆன் பண்ணுங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. குயிக். அப்பாடா, கரண்ட் வந்துடுச்சு. கரண்டே இல்லனாலும் பத்மானிக்கு ரிங் போட்டுட்டீங்க. சூப்பர் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுங்க. நிச்சயம் முடியணும்னா பத்மாவும் என் கையில மோதிரம் போடணும்ல. பத்மா, நீ ரிங் எடுத்து போடு. என்ன பத்மா, என்னாச்சு? மோதிரம் பத்தல அண்ணம்மா. என்ன சூர்யா, பத்தலன்னு சொல்ற? இல்ல அண்ணம்மா, அவர் சொன்ன சைஸ் தான் நான் வாங்கினேன். சரி, எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இது என்ன புதுசா இருக்கு? மாமியார் வந்து மருமகனுக்கு போடுறதா? ராஜி, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா? இல்லத்த, அது வந்து அவங்க பார்க்க வேண்டிய வேலைய அவங்க தான் பார்க்கணும். இவ ஒருத்தி பதட்டத்துல என்ன பண்ணனு தெரியாம மானத்தை வாங்குவா. முதல்ல மோதிரத்தை கொடுத்துட்டு வா. இந்தாங்க. தம்பி, ஒரு நிமிஷம். ரிங்ல கொஞ்சம் எண்ணெயை தடவனா ஈஸியா மாட்டேன். என்ன பண்ணினாலும் இந்த ரிங்க போட முடியாது. ஐ மீன்
சைஸ் செட் ஆகலன்னு சொன்னேன். ஸோ ரிங்கு போடலைன்னா என்ன? பத்மா கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தம்பி சொல்றதும் சரிதான். அவர் தானே தாலி கட்ட போறாரு. சமதிமா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க நம்ம வீட்லயே தங்குங்க. எதுக்கு நீங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? கல்யாண வேலையை சேர்ந்தே பாத்துடலாம். இல்லம்மா, நாங்க ஹோட்டல்லே தங்கிக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம ஹோட்டல்ல தங்கி காசை வேஸ்ட் பண்ணணும்? நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, இத உங்க வீடு மாதிரி நினைச்சு இங்கேயே இருங்க. என்னதான் இருந்தாலும் அப்படி ஹோட்டல்ல தங்குறது சௌரியமா இருக்காது. ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. நீ இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டேல்ல? நான் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாண்டிக்கும் தான் நிச்சயம் நடந்துச்சு. பெட்ல நான் தான் வின் பண்ணேன். மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட இருந்து பத்மாண்டிய முழுசா காப்பாத்திடுவேன். இப்ப வேணா நீ கரண்ட நிறுத்தி நீ நினைச்சதை சாதிச்சிருக்கலாம். ஆனா கல்யாணத்து அன்னைக்கு பத்மா கழுத்துல தாலி கட்ட போறது நானா தான் இருப்பேன். என்கேஜ்மெண்ட நடத்த தெரிஞ்ச எனக்கு மேரேஜ் நடத்த தெரியாதா? இப்ப நடந்த மாதிரி அப்பவும் நடக்கும்னு பகல் கனவு காணாத. அப்படியே அவன் தாலி கட்டினாலும் பத்மாவோட குடும்பம் நடத்த போறது நானா தான் இருப்பேன். நான் தாலி கட்டி பத்மாவோட குடும்பம் நடத்தணுமா இல்ல தாலி கட்டாம குடும்பம் நடத்தணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம், பணவெறி புடிச்ச மிருகம். அதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்றேன். இது நாள் வரைக்கும் சீனிவாசனையும் பத்மாவையும் நீ காப்பாத்திட்ட. இனி அது ரொம்ப கஷ்டம். நான் இங்க தங்கலான்னு உங்க அம்மா அம்மாவே சொல்லிட்டாங்க. இனி அந்த கடவுளே நினைச்சாலும் அவங்கள நீ காப்பாத்த முடியாது. பார்க்கிங் டாக் செல்டம் பைட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பார்த்துட்டேன். போ. ரொம்ப தேங்க்ஸ் சாம். உன்னாலதான் எல்லாம். நீ மட்டும் இல்லனா மோகன் கிட்ட மாட்டி என் லைஃபே வீணா போயிருக்கும். ஆமா சிஸ்டர், பத்மா எனக்கு கிடைப்பாலோ மாட்டாலோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உங்களால தான் இதெல்லாம் நடந்தது. என் லைஃபையே மாத்திட்டீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பிரதர் போதும். நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க. ஆனா ப்ளீஸ் ரொம்ப புகழாதீங்க. இட்ஸ் மை டியூட்டி. இது என்னால மட்டும் இல்ல, நான் வேண்டின அந்த கடவுள் தான் இதுக்கு உதவி பண்ணிருக்காரு. நாம அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதோட இந்த விஷயம் இன்னும் முடியல. அந்த மோகன் ஒரு கிரிமினல். இனிமேதான் நம்ம அவங்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா சாம், எப்படியாவது அந்த மோகன் யாருன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காட்டணும். அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். கரெக்டா நீ? அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். அப்புறம் உங்களுக்கு பிரதருக்கும் கல்யாணம். பிரதர் ரொம்ப வெக்கப்படாதீங்க. ரெண்டு பேரும் ரிங்கு போடுற மாதிரி நில்லுங்க. ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்க அப்பாவோட சிஸ்டர் எங்க பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் போட்டோ எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? சிஸ்டர், அதுக்கு பேரு அப்பாவோட சிஸ்டர் இல்ல, அத்தை. ஓ, அப்போ சூர்யா என்ன வேணும்? மாமா. அந்த முதல்ல வரல காட்டு.
நீங்க உள்ள போங்க. உங்க உங்க